இந்த உலகமே எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், உலகத்தில் நடந்த பலவிதமான நியூஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தியிருக்கும். காரணம் இருக்குது, அமெரிக்கா சீனா நண்பர்களாக மாறிவிட்டார்கள். என்னையா இது, நண்பர்களாகவே மாறிட்டாங்களான்னு கேட்டால், அட ஆமாங்க. 2 பேருமே டாரிஃப் யுத்தம் அப்படிங்கிறதுல பிரிஞ்சிருந்தாங்க. 2 பேருமே உலக வல்லரசு போட்டியில் ஒன்றா போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. 2 பேருமே ஈகோ கிளாஷில் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாமே விட்டுட்டு நாங்கள் ஒன்றா ஆயிட்டோம்ப்பா, எங்ககிட்ட இருந்து விவசாய பொருட்களை வாங்குவதற்கு சீனா சம்மதிச்சிட்டாங்கப்பா, எங்களுக்கு ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சீனா சம்மதிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிற செய்தியை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறார்கள். சீனா நாங்களும் அங்கே பிஸ்னஸ் பண்ணுறதற்கும் அதே மாதிரி எங்களுடைய முக்கியமான தேவைகளை பூர்த்தி செய்வதாக அமெரிக்காவும் சொல்லிவிட்டது அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியா இதற்காக பயப்படணுமா, இல்லை இதை கொஞ்சம் வேடிக்கை பார்க்கணுமா? ரஷ்யா இதை உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்களே, காரணம் ஏன்? இப்படி பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்படக்கூடிய குட்டி டீலாக இருந்தாலும் சரி, பெரிய பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, அது அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அப்படின்னு சொல்லலாம். இது இந்தியாவை கான்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ரெஷருக்குள்ளே வச்சுருக்கும். இதே மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா இங்கிலீஷ் பேசி வேலை தளத்தில் நாம் சரியாக இங்கிலீஷ் பேசலைன்னா நமக்குள்ள ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது உருவாகும். நம்மளால் அதிகமாக நம்முடைய ஐடியாவை வெளியில் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இங்கிலீஷ் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆனால் பேசும்போது நான் தடுமாறுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை பாருங்களேன். மை பைக் டயர் பங்க்சர், ஸோ ஒன்லி ஐ கமிங் ஆஃபீஸ் லேட்லி. இதை கரெக்டாக சொல்ல ஹெல்ப் பண்ணுறேன். ஐ எம் லேட் டு தி ஆஃபீஸ் பிகாஸ் மை பைக் காட் அ ஃப்ளாட் டயர் ஆன் த வே. இந்த விளக்கம் புரிஞ்சுதா? வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கரெக்ஷனை கொடுத்துருச்சு. இதே மாதிரி டெய்லி நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. முக்கியமாக ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி பேசி அதுலேருந்து நம்ம கரெக்ஷனை எடுத்து நாம் நம்முடைய இங்கிலீஷை அடுத்த கட்டத்துக்கு மேம்படுத்தலாம். பட் எல்லாமே தமிழ்லேயே சொல்லிக் கொடுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்ற கோர்ஸ் மாதிரி ஆன்லைனில் டீச்சர் வரணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. 24 மணி நேரமும் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் சில நாட்கள் இதில் சரியாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கும்போது இந்த ஹேபிட் மென்டார் உங்களை கூப்பிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணி மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கும் உங்களுடைய ப்ரோக்ரஸை மானிட்டர் பண்ணுறதுக்கும் உதவியாக இருப்பாங்க. இதுதான் சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். உங்களை சுற்றி இங்கிலீஷ் பேசக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது வழியாக நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். இல்லை உங்களுடைய சூழ்நிலை அப்படி இல்லைனா இந்த சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்படிப்பட்ட சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தேவைப்படுவோர் பயன்படுத்தி உங்களுடைய ஆங்கிலத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 2025-2026 இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான யுத்தங்களை நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லி மார்தட்டி சொல்லுவார். வரலாற்றில் இப்படி ஒரு பக்கம் இருக்கும். கிட்டத்தட்ட 13-14 யுத்தங்களை நிப்பாட்டிய ஒரே அதிபர் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருக்காகவே என்ன செஞ்சுக்கிறார், சமர்ப்பித்துக் கொள்கிறார். அதுவும் குறிப்பாக நோபல் பிரைஸுக்காக. இந்த நேரத்தில் தான் சீனா கூட அமெரிக்கா ஒருவேளை சண்டைக்கு போயிருமோ, இல்லை சீனாவை ரொம்ப பெரிய அளவில் கோபமடைய வச்சிருவாரோ ட்ரம்ப் அவர்கள், அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்த நேரத்தில் 3 டிஜிட் டாரிஃப் அப்படிங்கிறத மாற்றி போட்டுக்கிட்டாங்க. நீ எனக்கு 150%, நானும் உனக்கு 150%, நீ 175%, நானும் 175%, இப்படின்னு சொல்லி மாற்றி டாரிஃப் அப்படிங்கிறத 2 நாடுகளும் போடும்போது அமெரிக்கா சீனா இதனால் 2 நாடுகள் மட்டும் பாதிப்படையலை. ஒட்டுமொத்த உலகமும் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் இதனால் பாதிப்படைஞ்சிச்சு. ஏகப்பட்ட நாடுகள், நபர்கள், தலைவர்கள் ஒரு பேனிக் மோட்லேயே சுற்றிட்டு இருந்தாங்க. ட்ரேட் அப்படிங்கிறது சரியாக நடக்கலை. பல நாடுகளுக்கும் சப்ளை செயின் பாதிப்பு அப்படிங்கிறது உருவானது. ஷேர் மார்க்கெட் மந்த நிலைமையில் இருந்துச்சு. தங்கம் ஏறுது இறங்குது இப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருந்த இந்த சமகாலத்தில் கடைசியாக நானும் ஷி ஜின்பிங் அவர்களும் தொலைபேசியில் பேசிக்கொண்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நேற்று ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டார். அப்படி வெளியிட்ட உடனடியாக எல்லா நாடுகளும் ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னாங்க, அமெரிக்கா மற்றும் சீனா ஒன்றிணைய போகிறார்கள் அப்படின்னு சொல்லி.
அதற்கு தகுந்த மாதிரியே இன்னைக்கு வந்த செய்திகள் இருந்ததா அப்படின்னு பார்த்தா எஸ் இருந்தது. 2026 ஏப்ரல் மாதம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மறுபடி சீனாவுக்கு போக போகிறார் அப்படிங்கிற தகவலும், அது கூடவே சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் அமெரிக்காவுக்கு ராஜ மரியாதையுடன் அடுத்த அரசு பயணத்தை மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிற தகவலும் இரண்டு நாட்டு மீடியாக்களும் மாத்தி ஷேர் பண்ணாங்க. இப்படி ஷேர் பண்ண கொஞ்சம் நேரத்திலேயே அப்படி என்னப்பா பேசுனீங்க என்கிற ஒரு கேள்வி உருவானது. அதற்கு பதில் கிடைச்சிருச்சு. கிட்டத்தட்ட 10 கண்டெய்னர் உடனடியாக, இந்த 10க்கும் அதிகமான கண்டெய்னர்ஸ் சோயாபீன் அப்படிங்கிறத அமெரிக்காவிடம் இருந்து சீனா வாங்குறதுக்கு தயார் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக ரொம்ப பெரிய அளவில் பொருளாதார தடை விதித்தது ஏன் தெரியுமா? எங்களுடைய விவசாய பொருட்களை சீனா வாங்க மறுக்கிறார்கள், எங்களுடைய விவசாயிகளை சீனா ஏமாத்துறாங்க, அதே நேரத்தில் எங்களுடைய விவசாய பொருட்களை வேறு நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்கிறது சீனா அப்படின்னு சொல்கிற பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தாங்க. இப்போ விவசாய பொருட்களுக்கும் விவசாய உற்பத்தியையும் நாங்கள் கண்டிப்பாக அமெரிக்காவிடமிருந்து கூடுதலாக வாங்குகிறோம் அப்படிங்கிற உறுதியை சீனா கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது உண்மையாகும் பட்சத்தில் மறுபடியும் சோயாபீன் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு சந்தையில் சீனா அமெரிக்கா முன்னிலை அடைய போகிறார்கள். இதில் பிரேசில் இன்னும் பல நாடுகள் பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்கேன்னு கேட்டால் இப்போதைக்கு சீனாவினுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே அமெரிக்காவினுடைய இணக்கம் மட்டும்தான். தேவையில்லாமல் சண்டை அப்படிங்கிறத சீனாவும் விரும்பவில்லை. அதே நேரத்தில் சீனாவை பகைத்து கொண்டு இப்போதைக்கு அடுத்த உலக நகர்வில் நாம் தான் வல்லரசு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவாலும் சொல்ல முடியாது. சரி, அமெரிக்காட்டிருந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விவசாய பொருட்களை வாங்கிறோம் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லிட்டாங்க. அப்போ சீனாட்டிருந்து அமெரிக்காவுக்கு கிடைச்சிட்டு இருந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான பார்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சீனா கொடுத்துருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சியை மேற்கொள்வோம். நிறைய ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான தடை உத்தரவு எல்லாமே இப்போது நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சீனா சொல்லியிருக்காங்க. அப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு தேவையான ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு கொடுப்பதற்கு இப்போது எந்த தங்கு தடையும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ட்ரிபிள் டிஜிட் டேரிஃப் அப்படிங்கிறத இரண்டு நாடுகளுமே மாற்றி போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இதனால தான் உலக நாடுகளில் சப்ளை செயின் பாதிப்பிலிருந்து டாலர்னுடைய விலையேற்றம் அப்படிங்கிறது வர அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த டிஸ்கஷன் காரணமாக நிச்சயமாக அமெரிக்கா மற்றும் சீனாவிடையே ஏற்படக்கூடிய நல்ல ஒரு உறவு பல நாடுகளையும் காப்பாற்றும் என்று சொன்னால் மிகையல்ல. ட்ரம்ப் அவர்கள் இதை சந்தோஷமா எப்படி தெரியுமா அவருடைய சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருக்கிறார். நவ் we can set our sights on the big picture. To that end, President Xi invited me to visit Beijing in April, which I accepted and I reciprocated, where he will be my guest for state visit in the US later in the year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் விசிட் அப்படிங்கிறத ஜி ஜின்பிங் அவர்களும் செய்வார் அப்படிங்கிறது தான் இப்போ ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம். ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் தான் 2017க்கு பிறகு சீனாவுக்கு செல்லும் அமெரிக்க பிரதமர் அப்படிங்கிறது. 2017 அப்போ ஏதோ ஒரு பிரதமர் அங்கே போயிருக்காங்களான்னு கேட்டால் அது வேற யாரும் கிடையாது, ட்ரம்ப் அவர்கள் தான். இதில் இடையில இருந்த ஜோ பைடன் அவர்களுடைய அரசாங்கம் சீனாவுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாங்க என்பதும் அதனாலேயே சீனா மற்றும் அமெரிக்காவினுடைய நட்பில் விரிசல் வந்ததாகவும் பல ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். பட் இப்போதைக்கு சீனா அமெரிக்கா உறவில் எந்த விரிசலும் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ வந்து கொண்டு இருக்கக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன. அப்போ சீனா தைவானை பற்றி அமெரிக்காட்ட பேசினாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் பேசினாங்களாமே. சீனா அமெரிக்காட்ட ரிட்டர்ன் டு சீனா அப்படின்னு சொல்கிற செய்தியை பற்றி பேசியிருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுடன் தைவானை ஒத்து போகிறோம். ஸோ தைவான் நம்ம நாட்டுக்கே திரும்ப வர வேண்டும், தைவான் மீண்டும் சீனாவிலே இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அமெரிக்கா முன்னிலையில் சீனா தெரிவித்திருக்கிறது. தைவானை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுடைய ஒரு பாகமே கிடையாது, நான் தனி நாடு, அந்த தனி நாட்டில் நீங்கள் எங்களுடைய இடத்தை எடுக்கிறீர்கள், சொல்லப்போனால் நீங்கள் தான் ஒரு நாட்டினுடைய அமைதிக்கு பெரிய ஒரு பங்கத்தை ஏற்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இப்போ தைவானுடைய பிரச்சனையை அமெரிக்காவும் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரிட்டர்ன் டு சைனா அப்படிங்கிற இந்த பாலிசியில் தைவானுக்கு எதிராக அமெரிக்காவால் ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா பழைய காலத்திலிருந்தே தைவான் அப்படிங்கிறது சீனாவில் இருந்துச்சு அப்படிங்கிறத வரலாற்றில் சீனா மிகப்பெரிய அளவில் பதிவு செஞ்சுட்டாங்க. பட் இந்த ரிட்டர்ன் டு சைனா அப்படின்னு சொல்லும்போதே தைவானில் ஏற்படக்கூடிய பல அரசியல் மாற்றங்களுக்கு சீனா தான் இன்றளவும் காரணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இது மட்டும்தான் அமெரிக்காவை விட சீனா கொஞ்சம் முன்னிலையில் இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. ஏஐ பபுளில் இருந்து சீனா எஸ்கேப் ஆவாங்களான்னு கேட்டால் ஏஐ அதிகமாக உருவாக்குனதே சீனாக்காரன் தான். ஏஐ அதிகமாக சீனா உருவாக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது இந்தியாவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்துமேன்னு கேட்டால் எஸ் ஏற்படுத்தும். சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கிரிட் அப்படிங்கிறது அவங்களுடைய பவர் என்பதை பல ஊடகங்களும் சொல்லியிருக்கிறார்கள்.
சீனாவினுடைய பவர் கிரிட் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவினுடைய பவர் கிரிட்டை விட சீனாவில் அதிக வீரியமிக்க பவர் கிரிட் இப்போது வைத்து வருவதாகவும், ஆனால் அமெரிக்காவில் அந்த மாதிரியான பவர் கிரிட் எதுவுமே வைக்கப்படவில்லை என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஒரு பவர் கிரிட்டுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சீனாவினுடைய வளர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இங்கே நடக்கக்கூடியது இன்டர்நெட் உலகம். இந்த இன்டர்நெட் உலகத்தில் யார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இதில் ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். 2024 அமெரிக்கா 232 மைல்ஸ் அளவுக்கு நியூ ஹை வோல்டேஜ் லைன்ஸ் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணியிருக்காங்க, அதாவது போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆக்சுவலாக அமெரிக்கா ஒரு வருஷத்துக்கு 5000 மைல்ஸ் பர் இயர் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய பவர் கிரிடினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்க வேண்டும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் அவ்வளவு பவர் சோர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பவர் சோர்ஸை மேனேஜ் பண்ணுறதற்கான அடுத்தடுத்த லெவல் இந்த பவர் கிரிட் வழியாக மட்டும்தான் முடியும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகணும்னா இந்த 2 கம்ப்யூட்டரும் சரியாக ஒர்க் ஆகணும். அதற்கு இந்த 2 கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பவர் கிரிட் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், சரியாக இருக்கணும். இது எல்லாத்தையுமே தான் இப்போ சீனா என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பெருவாரியாக கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 322 மைல்ஸ் மட்டுமே உருவாக்கப்பட்ட பவர் கிரிட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ஆனால் ஒரு வருஷத்துக்கு 5000 மைல்ஸ் பர் இயர் அப்படிங்கிற லெவலுக்கு பவர் கிரிட்டை யார் உருவாக்கியிருக்க வேண்டும்? அமெரிக்கா உருவாக்கியிருக்க வேண்டும். ஸோ அமெரிக்கா இந்த பவர் கிரிட்டை உருவாக்கக்கூடிய வேலைகளிலும் கொஞ்சம் சொதப்பல்களை உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பவர் கிரிட் இல்லாமல் ஏஐயில் புதிய ஒரு நாடால் ஜெயிக்க முடியாது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்டேட் பண்ண வேண்டிய நிலைமையில் அமெரிக்கா இருக்காங்க. தைவான் மீண்டும் சீனாவில் நுழையுமா அப்படிங்கிறது எல்லாமே வரும் காலங்களில் பெரிய ஒரு கேள்வி தான். அதை பற்றியான டீட்டெயில்டு காணொலி வேறொரு நாளில் தமிழ் பட்சத்தில் பார்க்கலாம். இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்க்கான அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.